குழந்தைய சும்மா வச்சு இப்படி பிரஷ் பண்ணி 1.5 மணி நேரமா கரெக்டா 1.5 மணி நேரம் நான் டைம் பார்த்துட்டே தான் இருக்கேன். குழந்தை பிறந்ததுல இருந்து 1.5 மணி நேரமா அமுத்தி அந்த குழந்தைய 30 ஹார்ட் பீட் இருக்குமான்னு சொன்னாங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவர்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பச்சிளம் குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேட்டுக்குடிசை பகுதியைச் சேர்ந்த அஜித் ஸ்னேகா தம்பதிக்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் இன்குபேட்டர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. 1 மணிக்கு வலி வந்தோன்னா நான் போன உடனே நடக்க சொன்னாங்க. நடந்த உடனே நார்மலா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 157 இருந்ததுண்ணா. ஹார்ட் பீட் வந்து குழந்தையோட நார்மல் அப்படின்னு சொல்றாங்களே 157 இருந்தது ஹார்ட் பீட். அப்பவே கேட்டேன் ஏன்னா ரொம்ப அழுதுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ இல்லம்மா எல்லாமே நார்மலா இருக்கு, குழந்தையோட வெயிட் பிளட்ல வந்து 12.9 இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னன்றாங்க குழந்தை பிறந்தும் வந்து உண்மையை சொல்லியிருந்தா கூட மனசாரிட்டு இருக்கோம். குழந்தைய சும்மா வச்சு இப்படி பிரஷ் பண்ணி 1.5 மணி நேரமா கரெக்டா 1.5 மணி நேரம் நான் டைம் பார்த்துட்டே தான் இருக்கேன். குழந்தை பிறந்ததுல இருந்து 1.5 மணி நேரமா அமுத்தி அந்த குழந்தைய 30 ஹார்ட் பீட் இருக்குமான்னு சொன்னாங்க. கால் பண்றாங்க வாலாஜாக்கு. கால் பண்ணா ஹார்ட் பீட்லாம் இல்ல சார், என்ன சார் பண்றது அப்படின்னு அவங்களே தான் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எங்களை திசை வந்துருப்பாங்க குழந்தைங்க பாருங்க, குழந்தை அழுகுறா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம இதெல்லாம் கேட்டு போறோமோ அப்படின்றது மட்டும் தான். பிளட் பிரஷர் இருந்தது நைட்டு, அவளுக்கு லோ பிபியா இருந்தது. அது குழந்தை இறந்துச்சுன்னு சொன்னதுனால நினைச்சு அது அழுதுட்டு இருந்துச்சு. அது ஒரு சைக்காலஜி கூட வந்து பார்க்கல. என்ன ஒரு அவங்களுக்கு மன அழுத்தத்தில் இருப்பாங்களே. என் பேர் அஜித் குமார், எங்க ஒய்ஃப் பேர் ஸ்னேகா. நாங்க ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து திமிரின்ற அங்க ஊர்ல இருக்கோம். திமிரி ஜிஹெச்ல எங்க ஒய்ஃப்க்கு பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணியிருந்தோம் 1:30 மணிக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, குழந்தைக்கும் சரி அம்மாவுக்கும் சரி. செக்அப் பண்ணோம் நாங்கள் மந்த்லி கரெக்டாக செக்அப் போவோம். ஒரு எந்த ப்ராப்ளம் இல்லை. அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ல தான் செக் பண்ணிட்டு இருந்தோம். எல்லாமே நார்மலா இருக்கு, நீங்க 9 மந்த்லேருந்து வீக்லி வந்துருங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் வீக்லி போய் செக் பண்ணுவோம், எல்லாமே நார்மலா இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல 9ஆம் தேதி நைட்டு 1:30 மணிக்கு நாங்கள் அட்மிட் பண்ணோம் ஒய்ஃபை. வலி வந்து விட்டு வருது, நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டா 6 மணிக்கு ஃபுல் பெயின் வந்துச்சு. குழந்தை வந்து டாக்டர் சொல்றாரு அப்பதான் வந்து தொப்புள் கொடி சுத்திட்டு வருது, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா சொல்லிட்டாரு. சரி நாங்களும் கடவுளை வேண்டிட்டு நாங்களும் சரி குழந்தை நல்லபடியா பிறந்துடும் சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு டாக்டர் தவிர வேற ஒரு நர்ஸ் ஒரு டாக்டர் மற்றபடி யாருமே இல்லை. அங்க ஒரு ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது. ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு டெலிவரின்னு வந்து 1:30 மணிக்கு அட்மிட் ஆனோம். எத்தனையோ டாக்டர் வர வச்சிருக்கலாம், ஒரு லேடி டாக்டரும் இல்லை. எங்க ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. 6 மணிக்கு ஃபுல் பெயின் வந்துச்சு. டாக்டர் வந்து தொப்புள் கொடியோட சுத்திட்டு வருது குழந்தைனாரு. சரி ஓகே, ஒரு சிசர் எடுத்து கட் பண்றாங்க. சிசர் கூட சரியில்லை. அவங்களும் எங்க ஒய்ஃப் ரொம்ப கதறாங்க. எப்படி சொல்றதுனே தெரியல, அவங்க அந்த அளவுக்கு கதறாங்க. கட் பண்ண சொல்ல ஒரு குளோரோஃபார்ம் கொடுக்கல, எதுவுமே இல்லை. பச்சையா கட் பண்ணி ரொம்ப சித்திரவதை அனுபவிச்சிட்டாங்க. குழந்தை எடுத்துட்டாங்க வெளியே, ஒரு அசைவும் இல்லை. ஏன் குழந்தை அசையலன்னு கேட்ட சொல்ல ஹார்ட் பீட் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹார்ட் பீட் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒரு இன்குபேட்டர் இல்ல, எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்ல. கையில சிபிஆர் பண்ணிட்டு இருக்காரு குழந்தைக்கு. எங்க ஒய்ஃப் அப்படியே அனாமத்தா விட்டாங்க. அவங்க பண்ணு பிளட் போயிட்டே இருக்கு, கத்திட்டு இருக்காங்க. ஒரே ஒரு டாக்டர் மட்டும் சிபிஆர் பண்ணிட்டு இருக்காரு. தொப்புள் கொடி கட் பண்ணிட்டு அந்த தொப்புள் கொடியில குளுக்கோஸ் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கா, அது வெளியே புடிங்கிட்டு போயிட்டு இருக்கு. அது கூட கவனிக்கல. நான் பார்த்துட்டு சார் நாங்க சார் குழந்தைக்கு இந்த மாதிரி வெளியே போயிட்டு இருக்கு மருந்து, நான் அதுக்கப்புறம் எடுத்து கனெக்ட் பண்றாங்க. ஒரு டாக்டர் ஒரு நர்ஸால இது எப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எவ்வளவோ டெக்னாலஜி டிஜிட்டல்னு சொல்றாங்க, ஆனா இன்னமும் அந்த காலத்து ஆயா காலத்துல பண்ற மாதிரி என் குழந்தைய வச்சு அவங்க ரொம்ப விளையாடிட்டாங்க. அந்த திமிரி ஜிஹெச்ல எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே சுத்தமா கிடையாது. என் குழந்தை முழுக்க இறந்ததுக்கு காரணமே அங்க எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லை. ஒரு ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஒழுங்கா ஒருத்தரை விட்டு இன்னொருத்தர் இல்லை சப்போர்ட்டுக்கு. மொத்தமே எல்லாமே அவங்க கவனக்குறைவாலதான் என் குழந்தை வந்து இறந்ததுக்கு காரணமே. நான் எப்படி சொல்றது, என் ஒய்ஃப்க்கு இன்னமும் அந்த விஷயம் கூட தெரியாது குழந்தை இறந்துச்சுன்னு. ஹார்ட் பீட் கம்மியா இருக்கு, சிஎம்சில அட்மிட் பண்ணி வச்சிருக்கோம், ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு மனசு தேர்த்து வச்சிருக்கோம். இப்ப அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு வந்த நிலைமை எந்த குழந்தைக்கும் வரக்கூடாது. எனக்கு ராணிப்பேட்டு கலெக்டர் கவர்மெண்ட் பார்த்து கேட்டுக்கிறேன். எனக்கு வந்து என் குழந்தைய நாங்க தவற விட்டோம், ஆனா எந்த ஒரு குறையும் இல்லை. என் குழந்தைக்கு எந்த ஒரு குறையா இருந்தாலும் நாங்க மனசை இது பண்ணிருப்போம். எந்த குறையும் இல்லாம என் குழந்தைய இழந்துட்டோம். வேற எந்த குழந்தைக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. திமிரி ஜிஹெச்ல ஒரே சின்ன ஒரு ஃபெசிலிட்டி கூட கிடையாது. தயவு செஞ்சு
எந்த குழந்தையும் இந்த மாதிரி நாசம் பண்றாதீங்க. ஒரு டாக்டர் ஒரு நர்ஸை வச்சு இந்த மாதிரி விளையாடுறதுக்கு நாங்க குழந்தை கிடையாது. எங்க குழந்தைய வச்சு விளையாடாதீங்க. ஒரு உசுரோட சம்மந்தப்பட்டது இதெல்லாம். ரொம்ப ரொம்ப நான் இது பண்ணிட்டாங்க. ஒரு குழந்தை இறந்துச்சு. என்ன எதனால ரீசன் இறந்துச்சுன்னு கூட எங்களுக்கு சொல்லல. 1.5 மணி நேரமா சிபிஆர் பண்ணிட்டு இருந்தாரு. குழந்தை நிறமே மாறிச்சு காலு. நானே கேக்குறேன். குழந்தைக்கு ஏன் கால் நிறம் மாறிச்சுன்னு. ஆனா அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. குழந்தை இறந்துச்சுன்னு அவர் எங்கிட்ட சொல்லவே இல்லை. வாலாஜால இருந்து நர்ஸ் வந்தாங்க 1.5 மணி நேரம் கழிச்சு. ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அவங்க இட்டுன்னு போக மாட்டேன், குழந்தை இறந்துட்டுக்குன்னு அவங்க கிட்ட பேசுறாங்க. ஆனா எங்க கிட்ட ஓப்பனா சொல்லல. சரி கடமைக்குன்னு சொல்லிட்டு எங்களை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி அமிச்சாங்க. அங்க போன உடனே டாக்டர் குழந்தை பிறந்த உடனே இறந்துட்டு இருக்கு. சரி யாரு பையன் குழந்தையோட அப்பா வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா என்ன ரீசன்னால இறந்துச்சுன்னு கடைசி இப்போ வரைக்கும் எங்களுக்கு சொல்லவே இல்லை. இந்த ரீசன்னால தான் குழந்தை இறந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. எல்லாமே கரெக்டா இருக்கு. ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே குழந்தை எழுதி அம்மா எழுதியா இருந்தாங்க. 6 மணிக்கு டெலிவரி பெயின் வர சொல்ல கூட குழந்தை வயித்துல உதைச்சிட்டு இருக்கு. கூட இருந்து எங்க ஒய்ஃப் என்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி பாரு உன் பையன் வெளியே வர்றதுக்கு எப்படி உதைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவ்வளவு இதுவும் ஆசையா இருந்தாங்க. இப்போ குழந்தை இறந்துச்சு, எந்த ஒரு ரீசனுமே சொல்ல. இதனாலதான் உன் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லுன்னா நம்மளுக்கு தெரியல. எதுவுமே சொல்லாம எனக்கும் அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. நானும் விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா அண்ணன் எல்லாமே இறந்துட்டாங்க. எனக்கு நான் ஒண்டி எங்க ஒய்ஃப் என் குழந்தைங்க தான் நான் பெருசா நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ இவங்க கவனிக்க ஒரு வேளை என் குழந்தைங்களாம் நான் இறந்துட்டா நான் எப்படி இந்த இதுல நான் வாழுறது சொல்லுங்க. மத்தவங்களோட கவனத்தினால இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாது. தயவு செஞ்சு இந்த கவர்மெண்ட் என் குழந்தைய லாஸ்டா இருக்கட்டும். இந்த மாதிரி கவனக்குறைவால இறந்தது. வேற எந்த குழந்தைங்க இந்த நிலைமை வரக்கூடாது.